ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு எடுத்துட்டு அதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்தாச்சு. இதோட தோலை உரிச்சிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிக்கணும். மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடுக்குகளில் தோல் இன்னும் ஒட்டி இருக்குல்ல, அதையும் மறுபடியும் நல்லா எடுத்துடணும். தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. தோல் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும். ஒரு 1/2 கப்பு இஞ்சி பேஸ்ட்டுன்னா 3/4 கப்பு பூண்டு எடுத்துக்கணும். ஏன்னா இஞ்சியை விட பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். இல்லைன்னா இஞ்சி ஸ்மெல்லு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். சால்ட்டும் மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா கெடாமல் இருக்கும். நம்ம 1 மாதம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், கெடாமல் இருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை. தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன். இது இப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியும் அதில் ஊற்றலை, கெட்டியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் இஞ்சியும் பூண்டும் உரிச்சிட்டு சேர்க்கறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது. அதனால் சில நேரம் டைம் ஆகுதே அப்படின்னு சேர்க்காமையும் விட்டுடுவோம். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் குழம்பு செய்யும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், போட்டாச்சு.